والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبعد. அல்லாஹ்வுடைய கிருபையினால் பல காலமாக இந்த தாயிஃப் நகரிலே வாழ்ந்து தற்பொழுது எக்ஸிட்டில் பிரியாவிடயம் பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கும் எமது உறவுகளில் ஒருவர் சகோதரர் சயீத் அவர்கள் நீண்ட காலமாக சவுதியோஜர் கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதிலே அவர்கள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அதோடு அவர்கள் ஒரு இந்து சகோதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை இஹ்லாஸோடு இந்த இஸ்லாத்திலே பயணிக்க வேண்டும் என்று பல்வேறு சிரமங்களோடு அதனை அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை நிறைய படித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்திலும் கூட நிறைய விஷயங்களை கேட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறார்கள். இந்த முழு குர்ஆனை பாடமாக்கி முடிக்க வேண்டும் என்று நியத்து வைத்திருக்கிறார்கள். இத்தனை வயசாகியும் இந்த குர்ஆனை பாடமாக்கி மனப்பாடமாக்கி முடிக்கும் நியத்தில் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சில காலங்களுக்கு முன்னாடி ஜகாத்திலே தமிழகத்தில் ஏற்பட்ட சில கருத்து முரண்பாடுகளை அவர்கள் நூல் வடிவிலே தொகுத்தார்கள், விவாதங்களை மேற்கொண்டார்கள். முன்னாடி இருந்த டிஎன்டிஜேவுடைய தலைவர் ஒருவர் அல்தாஃபி ஃபக்கீர் முகமது அல்தாஃபியோட நேராக சென்று விவாதங்களை செய்தார்கள். பல வீடியோக்கள் அதே மாதிரி சில ஒளிப்பதிவுகளை கூட இந்த மார்க்க தாவா பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். அதிகமாக ஜாக்கிர் நாயக்குடைய புரோகிராம்களை பார்த்து சில விஷயத்தை கற்றிருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய சகோதரருடைய நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். முன்னாடி இங்கே தாயிஃபில் இருந்த ஷேக் நூர் முகமது பாக்கிர் அவர்களோட நீண்ட தொடர்பையும் மார்க்க விஷயங்களையும் பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். இப்படியாக பல தீனுடைய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டு மௌத்து வரைக்கும் இதிலே பயணிக்க வேண்டும் என்ற நியத்தோடு இருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் அவருடைய ஈமானுக்காகவும் அவருடைய இஹ்லாஸுக்காகவும் அவர் செய்கின்ற எல்லா நற்கர்மங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் துஆ செஞ்சு கொள்வோம். அதே போன்று எங்களோட பல ஆண்டுகள் பயணித்திருப்பதனால் ஒருதலை பற்றி நான் குத்பாவில் சொன்னதை போன்று ஒரு புறம் பேசியிருப்போம், இழிபத் பேசியிருப்போம். விசேஷமாக என்னிடத்திலே நிறைய அமானிதங்களை பொறுப்பு கொடுத்து நிறைய அமானிதங்களை கொடுத்திருந்தார்கள். அதில் என்னால் முடிந்த அளவு நான் நிறைவேற்றிருக்கிறேன். மனிதன் அடிப்படையில் பிள்ளைகள் ஏற்பட்டிருக்கும், அவைகளை இந்த பகிரங்கமாக இந்த மஜ்லிஸில் செய்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதோடு இங்கே இருந்திருக்கிற நாங்கள் யாராவது உங்களை பற்றி ஏதாவது பேசியிருந்தாலும் கூட கதைத்திருந்தாலும் கூட நீங்களும் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல உங்க சார்பாக இங்கே வருகை தராத நம்முடைய சகோதரர் இருந்தாலும் கூட அவர்களை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்குமா நீங்க துஆ செய்யுங்கள். எங்க போனாலும் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் இந்த தாவா நிகழ்வோடும் மௌத்து வரைக்கும் நீங்க வாழ வேண்டும், உழைக்க வேண்டும். நாங்களும் உங்களுக்கு துஆ செய்கிறோம். இந்த பயணம் உங்களுக்கு நீடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு இந்த சபையில நீங்களும் உங்களை பற்றியான அறிமுகம் எங்களிடத்தில் வேண்ட வேண்டிய விஷயம் சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.